சில நேரத்துல நம்ம நிறைய பேருக்கு உண்மையா இருப்போம். அவங்க செய்வாங்கன்றதுக்காக நீங்க 100% உண்மையா இருப்பீங்க, எல்லாத்துலயும் உண்மையா இருந்தீங்க. ஆனா இவங்களுக்கு இவ்வளவு நான் உண்மையா இருந்திருந்தேன், இது தெரிஞ்சிருந்தா நான் உண்மையா இல்லாம இருந்திருக்கலாமே, இது தெரிஞ்சிருந்தா நான் பொய் சொல்லி இருக்கலாமே, இது தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் திருடி இருக்கலாமே, நான் கொஞ்சம் ஏமாத்தி இருக்கலாமே, நான் உண்மையா இருந்தது தப்பா, அதனாலதான் இப்படி ஏமாத்தினாங்களா? நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் உண்மையா இருந்து என்ன கிடைச்சிருச்சு? இதுவரைக்கும் உண்மையா இருந்து நல்ல பேரே எனக்கு கிடைக்கலையே. நான் தப்பு பண்ணி இருக்கலாமே, நானும் அப்படி போயிருக்கலாமே. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து அப்படி ஒருவேளை மோட்டிவேட் பண்ணிருக்கலாம், நடத்தி இருக்கலாம். நீ உண்மையா இருக்கிறதுனால உனக்கு நல்ல பேர் கிடைச்சிட போதா? நீ உண்மையா இருக்கிறதுனால உனக்கு கொடுத்துட போறாங்களா? நான் உண்மையை சொல்ற ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உண்மையா இருக்கிற நீங்கள் மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்க உண்மையை கண்டிப்பா ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்.